சென்னை அருகே கிளாம்பாக்கத்தில் தங்களுக்கான இடம் தயாராக இல்லாத நிலையில் தற்போது மாநகருக்குள் இருந்து இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகள் வரும் 1ஆம் தேதிக்கு பின் சென்னை நகருக்குள் வர அனுமதி இல்லை என்று அவர்களுக்கான பிரத்யேக பேருந்து நிலையங்கள் தயாராகி உள்ளதா என நமது செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் வேல்முருகன், இந்த ஆம்னி பேருந்து ஓட்டுநர்களுக்கான தனி இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, குறிப்பாக ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலிருந்து தான் இயக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவை சிஎம்டிஏ தரப்பிலிருந்தும் போக்குவரத்து துறை தரப்பிலிருந்தும் கொடுக்கப்பட்டது. குறிப்பாக இந்த புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டதனுடைய நோக்கமே சென்னையில் டிராபிக் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இருந்தாலும் கூட நீதிமன்றத்தை நாடிய ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள், குறிப்பாக சென்னையினுடைய அவர்களுடைய அந்த பணிமனை இருக்கிறது, அங்கிருந்து பேருந்துகளை இயக்குவதற்கான அந்த அனுமதியை கேட்டு பெற்றார்கள். அதற்கேற்ற நீதிமன்றமும் இடைக்கால அந்த உத்தரவாக தற்போது ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் இதற்கான அனுமதி என்பது தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் போக்குவரத்து துறை மே 31ஆம் தேதிக்கு பிறகு ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து கிளாம்பாக்கத்திலிருந்து தான் ஆம்னி பேருந்துகள், குறிப்பாக காஞ்சிபுரம் வழித்தடம் தவிர்த்த குறிப்பாக திண்டிவனம் செல்லக்கூடிய தெற்கை நோக்கி செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும், குறிப்பாக ஆம்னி பேருந்துகளும் அங்கிருந்து தான் இயக்கப்பட வேண்டும் என்ற அந்த உத்தரவு என்பது மீண்டும் வழங்கப்பட இருப்பதாக போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நம்ம ஆம்னி பேருந்து உரிமையாளர்களிடம் கேட்டபோது கிட்டத்தட்ட அந்த இடத்துல புதிதாக முடிச்சூர் பகுதியில் அமையக்கூடிய அந்த புதிய ஆம்னி பேருந்து நிறுத்தத்தில் கிட்டத்தட்ட ஒரு 150 பேருந்துகள் வரை தான் நிறுத்த முடியும். ரொட்டேஷனா பார்க்கும்போது ஒரு அதிகபட்சம் 300 பேருந்துகள் மட்டுமே நிறுத்த முடியும் அப்படிங்கிற தகவல் தெரிவிச்சாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஆம்னியில் மட்டும் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் தற்போது இயக்கப்பட்டு வருவதாக, எனவே போதிய இடவசதி இல்லை அப்படின்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்காலிகமாக தற்போது கிளாம்பாக்கத்தினுடைய அந்த புதிய பேருந்து நிலையத்திற்குள்ளாகவே ஆம்னி பேருந்துகள் நிறுத்தம், அதாவது ரெண்ட்டுக்கு வாடகை முறையில் அவங்க செல்வதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு இந்த அறிவிப்பு என்பது போக்குவரத்துறை சார்பில் அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட இருக்கிறது. எனவே ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தற்போது சென்னைக்குள்ளாக போரூர் வழித்தடத்தில் பயணிகள் ஏற்றி செல்வதற்கும், குறிப்பாக தேர்தல் ஆணையம், தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலும் தற்போது பயணிகளை ஏற்றி செல்கிறார்கள். எனவே வரக்கூடிய அந்த ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு போக்குவரத்து துறையினுடைய அந்த உத்தரவு வந்த பிறகு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மீண்டும் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறார்கள் அல்லது நீதிமன்றத்தினுடைய வழக்கை மீண்டும் தொடர வாய்ப்பு இருக்கிறதா என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகும். மோனிஷா, கள நிலவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.